ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கம்மன்னு ஒரு ஹெல்த்தியான ருசியான கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். உடம்பை ரொம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிறவங்களுக்கு இந்த கஞ்சி தேவைப்படும். அதே டயத்தில் நம்ம எல்லாருமே வாரத்துக்கு 2 தடவை கூட எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/2 கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நான் நைட்டு ஊற போட்டிருக்கேன் காலையில் செய்கிறதுக்கு. இப்போ கழுவியாச்சு. இப்போ தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு விட்டுருவோம். காலையில் எடுத்து கஞ்சி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு குக்கரில் இந்த கொள்ளை எடுத்து போட்டுக்கலாம். இந்த கொள்ளுன்னு சொல்லுவாங்க, காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியும் உப்பும் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5-6 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த கொள்ளு எப்படி வேக வச்சாலும் குலையாது. நம்ம கடைஞ்சாத்தேன் அது நல்லா கடையும். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் நம்ம எவ்வளோ கொள்ளு எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி நம்ம ஒரு 2 கப்பு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். 2 பால் எடுக்க போகிறோம். இப்போ பால் எடுத்தாச்சு. திருப்பியும் நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஞ்சியோட இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டயத்தில் ஹெல்த்தியாக இருக்கும். வெறும் கஞ்சி மட்டும் வச்சு குடித்தா பத்தாதுங்க, அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதே மாதிரி இது மற்ற கஞ்சி மாதிரி இல்லைங்க. இது ஒரு வித்தியாசமான கஞ்சி. முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா 2 தடவை எடுத்து வடித்து விட்டாச்சு. இப்போ கொலன்னு இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம கொள்ளை எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. ஆனால் அப்படியே முழுத்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதனால் நம்ம இதை கடையணும். கடைஞ்சாத்தையும் கஞ்சிக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை ஒரு பவுலில் இருத்துட்டு ஒரு கரண்டியால் இல்லாட்டி மத்தால் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிறணும். பருப்பு வெந்திருக்கும், ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். முழுசாக இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம ஒரு மத்தால் கடைஞ்சிக்கிடுவோம். இப்போ அந்த எடுத்து வச்ச தண்ணினாலே இந்த மத்தை கழுவி விட்டுருவோம். கழுவி நம்ம ஒரு ஸ்பூனால் கரண்டியால் அதை நல்லா ஒன்று சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நீங்கள் கரண்டியால் கூட நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. இது கூட நான் நேற்று வச்ச சாதத்தில் வடி தண்ணி ஊற்றி சாதம் வச்சுருந்தேன், பழைய சாதம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வேகணும். இந்த பருப்பும் அரிசியும் சோறும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்தாத்தே இந்த கஞ்சி இன்னுமே நிறையா சேர்க்க வேண்டியது இருக்குது. நல்லா புதுமையான கஞ்சி, டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த கஞ்சியை சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு கம்மன்னு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் நல்லா கடைஞ்சாத்தே நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. அதே டயத்தில் உங்களுக்கு தெரியும் கஞ்சி எவ்வளோ தூரத்துக்கு நல்லா மசிஞ்சிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேணாம். அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த கஞ்சிக்கு இது தாங்க மெத்தடு. இன்னும் இதுக்கு மேலேயும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. வாங்க அது என்னான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்கட்டும். இப்போ வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஒரு வத்தலை கிள்ளி போட்டு கருவேப்பிலை அதையும் நம்ம சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுவோம். அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. ஏன்னா நம்ம கஞ்சியை சாப்பிடும்போது இந்த பல்லில் கடிபட்டு நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்குத்தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த வெங்காயம் வணங்கந்தட்டிக்கும் நம்ம வதக்கிடணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கஞ்சியோட சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பால், கொள்ளு எல்லாமே சேர்த்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா கடைஞ்சதுனால கொல கொலன்னு இருக்குங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் அடிக்கடி குடிச்சிங்கன்னா இந்த கொள்ளு, தேங்காய் பால் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் அதிகம். உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ மாற்றியாச்சு. இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிட இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வறுத்துட்டு கொஞ்சம் வறுக்கவுமே நம்ம அது கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 வத்தல் சேர்த்துருக்கேங்க. இப்போ அதுவும் நல்லா வறுக்கட்டும். அது கூட வெள்ளைப்பூடு ஒரு குட்டி குட்டியாக ஒரு 4-5 போட்டிருக்கேன். தோல் உரிக்கலை, பரவாயில்ல, நல்லது. இப்போ புளி அதையும் கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து கழுவி அதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம இது கூட போடலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு எண்ணெயிலே நம்ம இதை பூராமே வதக்கிடலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம் இந்த துவையலுக்கு. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது. பச்சையாகவே இருந்தாத்தே நமக்கு அதனுடைய சத்துக்கள் கிடைக்கும். அதனால் சும்மா அந்த லேசாக அந்த பச்சை வாடை போகந்தட்டிக்குந்தேன் நான் வதக்க போகிறேன். வதக்கியாச்சு. இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சட்னி கருவேப்பிலை கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ நான் பெருங்காயத்தூள், உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக கிளறி கொடுத்துக்குருவோம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணி எடுத்தேன், இதெல்லாம் சேர்த்தேன். பாருங்கள், இப்போ இது இருக்கட்டும், ஆறட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சியில் நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், பச்சை அப்படி கலர் வந்து அப்படி தூக்கலாக இருக்குது. ரொம்ப நான் முருக விடலை. அதனால் அந்த பச்சை கலர் மாறாமையே நம்ம வதக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விட்டுட்டோம், மிக்சியில் போட்டுட்டோம். பாருங்கள், இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா நைஸாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னா இது துவையல் தானே, அதனால் நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கிடுவோம். சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த கருவேப்பிலை துவையலில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். நிறைய கால்சியம் இருக்குது கருவேப்பிலையில். அதே டயத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த துவையல். அவ்வளோதாங்க, நம்மளோட கமகமக்கும் ருசியான ஹெல்த்தியான கொள்ளுக்கஞ்சியும் கருவேப்பிலை துவையலும் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.